இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு திருச்சபையின் நோக்கமும் முக்கியத்துவமும். The purpose and the importance of the church. தேவனாகிய கர்த்தர் சபையை உருவாக்கிய நோக்கத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் சபையானது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு ஒரு நிழலாட்டமாக அமைந்திருந்தது. பழைய ஏற்பாட்டு சபையும் புதிய ஏற்பாட்டின் சபையும் தேவனால் உருவாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் சபை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இஸ்ரவேலரை குறிக்கின்றது. புதிய ஏற்பாட்டின் சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களை தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்டபுத்திரன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டில் மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களை தேவனுடைய பிள்ளை என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். பழைய ஏற்பாட்டு சபையும் புதிய ஏற்பாட்டு சபையும் உருவாக்கப்பட்ட விதத்தையும் அதன் நோக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது பழைய ஏற்பாட்டு சபை புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு சபை உருவாக்கப்பட்ட விதம் நல்ல கவனிங்க. நாம் முதல்ல இன்னைக்கு நான் எடுக்கிற காரியம் இட்ஸ் ஒன்லி அன் இன்ட்ரடக்ஷன். ரெண்டு சபைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The real purpose of the church. எப்படி சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கிறது? சபை யாரு? சபை என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் நாட் த பில்டிங். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சபை என்று சொல்லப்படுகிறது நீங்களும் நானும் என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சபை நம்மளை எப்படி தேவனோடு இணைக்கிறது? எப்படி இந்த சபை நம்மளை உருவாக்குகிறது? எப்படி சபை மூலம் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார்? எப்படி அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்? எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Only then we will understand
the real purpose and the importance of the church. தேவ செய்தியை கேட்ட பின்பு நீங்களே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். சபைக்கு போகாட்டா பரலோகத்துக்கு போக முடியுமா? நீ உதாசீனப்படுத்தி வீட்டில் இருக்கும்போது இயேசு வந்தா என்ன நடக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23-24. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நல்லா கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை கேப்டிவிட்டின்னு சொல்றதா, ஸ்லேவரின்னு சொல்றதா, எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்களா. பழைய ஏற்பாட்டின் அடிமைத்தனம் என்பது வேறு, புதிய ஏற்பாட்டின் அடிமைத்தனம் என்பது வேறு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறது தான் தேவன் செய்த காரியம். வேதம் சொல்லுகிறது, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க ஆபிரகாமோடு தான் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப ஆபிரகாமோடு செய்த அந்த உடன்படிக்கை என்ன? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய தேசத்தாரை 400 ஆண்டு காலம் சேவிப்பார்கள். அப்ப அவங்க அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அங்க இருந்து நான் அவர்களை வெளியே கொண்டு வருவேன். ஏன் இந்த காரியத்தை ஆபிரகாமிட்ட சொன்னார்னா, ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து தான் அதில் சொல்லுகிறார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த சபைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்து இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறதற்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை நம்ம அறிந்து, அதனால கர்த்தர் ஆபிரகாமோடு கூட அந்த உடன்படிக்கையை பண்ணுகிறார். வெளியே கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறேன் சொல்லுகிறார். 18வது வசனத்தில் இருந்து 21 வரை. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாய்மியரும் எமூரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபுசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். நல்ல கவனிங்க. அநேக இடங்களை சொல்லிட்டு வரும்போதுதான் கானானியர்னு சொல்றாரு. அந்த கானான்ல தான் ஆபிரகாமை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு.
இந்த கானானையில் அவனை கொண்டு வந்து வச்சுட்டு தான் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. அங்கே கானானியர் இருக்கு. வாசிப்போமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். கானான் தேசத்தை சேர்ந்துட்டாங்க. இப்ப அந்த கானான்ல இருந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. 7வது வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேங்கிறாரு. அப்ப ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அவன் குடும்பம் கோத்திரம் எல்லாம் அந்த இடத்தை விட்டு எகிப்துக்கு போயிருது. 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் திருப்ப கொண்டு வர்றாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோடு கூட பண்ணுகிறார். அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனமும் 7வது 8வது வசனமும். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எதை ஆபிரகாம்கிட்ட சொன்னாரோ அதையே அப்படியே மோசேட்ட சொல்லுகிறார். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் பல வருடங்களுக்கு முன்பாகவே திட்டம் போட்டு வைத்து விடுவார். எல்லாம் கவனிக்க வேண்டும். நீங்க நேத்து இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், நீங்கள் நல்லவர்களாக இருந்திருக்கலாம், நல்லவர்கள் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், நீங்கள் நீதிமானாகவும் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் பாவியாகவும் இருந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாலே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டு பரம கானானுக்கு உங்களை வைத்திருக்கிறாரு. இவங்க போனது உலகத்துக்கானான், நாம போகிறது பரம கானான். ஐயா, உலக கானானுக்காக நடத்துகிற ஒரு சபைதான் ஆதி திருச்சபை மோசே காலத்தில் இருந்தது. பரம கானானுக்கு போகிற சபைதான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால உருவாக்கப்பட்ட சபை. நன்றாக தெரிந்து கொள்ளணும். சம்திங் மோர் டீப்பர். அதை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே இது புரியும். சிறிது ஆழமான ஒரு தேவ செய்தி இது. அப்போ ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகிறார். 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்ப எங்க இருந்து அழைச்சிட்டு வர்றேன்னு சொல்றாரு? எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவன் அனுப்புறாரு. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சபையினாலே அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் அர்த்தம். இப்ப அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து தான் வெளியில கொண்டு வருகிறதுக்கு மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ போப்பா.
அப்போ அவங்களை எப்படி வெளியே கொண்டு வருகிறார்? நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவா மோசேயை பார்த்து சொன்ன காரியம், அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் இருக்கிற தேசத்துக்கு கொண்டு வரவும் இறங்கினேன். அப்ப அங்க இருந்து அவர் வெளியே எப்படி கொண்டு வருகிறார்? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, மோசேயும் ஆரோனை நோக்கி சொல்லுகிறார். 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான், புதிய ஏற்பாட்டிலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான். அந்த ரத்தத்துல தான் மீட்டு வெளியே கொண்டு வருகிறாரு. நமக்கு தெரியாது. இப்ப வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க சொல்ல 5வது வசனத்தில் இருந்து, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாய் இருக்க வேண்டும். அது ஆணாக இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 வயதுள்ளதாய் இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னு சொல்ற வாசிப்போம். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேறு சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தான் பரிசுத்தம் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தான் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல தான் மீட்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும். 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நல்ல கவனிங்க. எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அந்த அழிக்கும் வாதை அப்படின்னா அவருடைய வருகையில் உலகமே அழிய போகுது. அந்த அழிவுல இருந்து தப்புவிக்க வைக்கிறதுக்கு தான் ரத்தம். இது அழிக்கிறது மாத்திரமல்ல. 21வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்தான். அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் பஸ்கா. அதை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த பலிக்கு பேரு பஸ்கா பலி. இதே பஸ்கா என் இயேசுவுக்கும் உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி அது புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டம், அதை சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து
அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்னா அந்த ரத்தத்துக்குள்ள இருங்கிறான். அந்த வீட்டினால பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு ரத்தம் தான். நல்லா கவனிங்க. நீ எப்பொழுதுமே நீ வீட்டை விட்டு வெளியே போகிறியா, நீ ஊழியத்துக்கு போகிறியா, எங்கே போனாலும் ஆண்டவரே என்னை உம்முடைய ரத்தத்தில் மறைத்துக்கணும்னு சொல்லிட்டீன்னா பிசாசுக்கு உன் உருவம் தெரியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். யார? சங்காரக்காரன, அழிக்கிறவனை அழிக்க போறாரு. அதை அழிக்கிறதுக்கு ஒரு சங்காரக்காரன் அனுப்புறாரு. அந்த ரத்தம் உன் வீட்டில் இருந்ததுன்னா அது கடந்து போயிடும். அவங்களை மீட்டுக் கொள்றது அந்த ரத்தத்துல தான். They were protected by the blood of the lamb. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். நித்திய நியமமாக. 27வது வசனத்தின் முதல் பகுதி. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இதுக்கு பேரு தான் கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. இதே வார்த்தை புதிய ஏற்பாட்டிலையும் வரும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ அது கர்த்தருடைய பஸ்காவாகிய. ஏன் ஆட்டை அடிக்க சொல்லுகிறாரு? ஏன் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தில் பூச சொல்லுகிறாரு? ரத்தம் சிந்தலைனா பாவம் மன்னிப்பு உண்டாகாதா? எபிரேயரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது நியாய பிரமாணத்தின் காலம். ரத்தம் சிந்துதல் இல்லாம மன்னிப்பு உண்டாகாது. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அதனாலதான் அந்த ரத்தத்தை பூச சொல்றாரு. அவர்களை அங்க இருந்து மீட்டு கொண்டு வருகிறாரு. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 40வது 41வது வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. அன்று ஒரு காரியம் சொல்லிட்டதுதான். வாசிப்போம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. எப்படி மீட்டு கொண்டு வந்தார்? எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தார்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, யுத்தம் செய்தும் அல்ல, அவருடைய இரத்தத்தினால். அவருடைய இரத்தத்தினால் மீத சங்காரக்காரன் அனுப்புனாரு. எகிப்தியருடைய அத்தனை தலைச்சங்களையும் காலி பண்ணிருச்சு. மனுஷன்ல இருந்து மிருக ஜீவன்கள் வரைக்கும் காலி பண்ணிருச்சு. இவங்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி கூட இவங்க இதில் போகல.
அந்த ரத்தத்தில் இவங்க மீட்கப்பட்டவங்க. துரிதப்படுத்தி அனுப்புறாங்க. அதிக பொருட்களோடு வெளியே வருவார்கள் சொன்னாரே ஆபிரகாம்கிட்ட, அதே மாதிரி அதிக பொருட்களோடு தான் வெளியே வருகிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டாம். 400 வருஷம் இருப்பாங்க சொன்னார். அந்த 400 வருஷம் தாண்டி தான் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13, 14. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து. யாருன்னு சொல்றாரு? உன் சந்ததியார். அத்தனை அந்த லட்சக்கணக்கான கூட்டம் ஆபிரகாமுடைய சந்ததி. அதனாலதான் அவனை வெளியில கொண்டு போயிட்டு நட்சத்திரத்தை காமிச்சு அதை ஒன்னால என்ன கொடுமானா என்னங்கிறாரு. உன் சந்ததி அவ்வண்ணமா இருக்குன்னு சொன்னாரே. நல்ல கவனிங்க. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி தான் அது. இந்த இஸ்ரவேல் கூட்டம் அவனுடைய சந்ததி. அந்த சந்ததியை தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார். இந்த சந்ததி, இந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள், இந்த சந்ததி உருவாகிறதற்கு ஆபிரகாமும் தாம் பெத்த பிள்ளையை பலி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பலியையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தான் நிவர்த்தி செய்தான். நல்லா கவனிக்க வேண்டாம். எப்படி தேவனாகிய கர்த்தர் பிளான் போட்டு கொண்டு வருகிறாருங்கிறத பார்க்கணும். நம்ம ஆபிரகாம் பார்த்து உன் மகனே பலி செலுத்துன்னு சொன்ன உடனே எதுக்காக இப்படி சொல்றாருன்னு சொல்லி நம்ம யாருக்குமே புரியாது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். யாரு சொன்னாரு? உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் பலியிடுன்னு சொன்னாரே. இதைத்தான் தேவன் செய்தாரா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்க ஏகசுதன். நல்லா கவனிக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றாரு? புதிய ஏற்பாட்டிலையும் அதே நேசகுமாரன் மூலமாகத்தான் பலி செலுத்த போகிறாரு. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பலி செலுத்த சொல்லுகிறாரு. வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு 9வது வசனத்தில் இருந்து தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். நல்லா கவனிக்க வேண்டும்.
100 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவன் எவ்வளவு அன்பு வச்சிருப்பான். அந்த அன்புள்ள மகனை தான் பலி செலுத்துறான் கொண்டு வந்து. வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க. இப்ப அவனை பலி செலுத்துறதுக்கு வச்சிட்டு அதில் இருந்து அவனை மீட்கணும்னா ரத்தம் சிந்தப்படணும். சும்மா மீட்க முடியாது. எல்லாம் கவனிக்க வேண்டாம். தி பிளான் ஆஃப் காட். அவன் மகனை ஒரு ஆட்டுக்குட்டி மூலமாக தான் இவன் மீட்க முடியும். ஆட்டுக்குட்டி மூலமாகத்தான் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தின் மூலம் மீட்கப்பட முடியும். வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த பலியில தான் அவனை மீட்கிறான். எந்த ஒரு காரியமும் ரத்தம் சிந்தப்படாம மீட்கப்பட முடியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ அவன் மகனை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் மீட்கிறான். அப்படி மீட்கப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். உன் சந்ததியார் என்று தானே சொன்னார். அப்படி மீட்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் இருக்கும் பொழுது அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ அவன் மகனை மீட்டு கொண்டான். இந்த மகன் மூலம் ஒரு சந்ததியை உருவாக்க போகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்கள் என்ன? முதலாவது அவனை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொண்டு தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகின்றார். 14 வாசிங்க, அது உங்களுக்கு புரியும். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அவன் யெகோவா ஈரேன்னு அர்த்தம் என்ன? வாசிப்போம். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்தில் அங்க பார்த்து கொள்ளப்படும். யார இப்ப மீட்டானே அந்த மீட்கப்பட்டவன். வாசிப்போம் தொடர்ந்து. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் எண்ண முடியாத கூட்டம். அதுதான் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. அவன் வெளியில கொண்டு வரும்போது 6 லட்சத்துக்கு அதிகமான மக்கள். அந்த 6 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தான் பழுகி பெருகிட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டும்.
அப்போ ஆண்டவர் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டது தான், அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன். வாசிப்போம். உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் பேரில் சொல்லுகிறார். அப்படின்னா அது 100க்கு 110% மாறாதுன்னு அர்த்தம். என் பேரில் ஆணையிட்டேன்னு சொல்லுது. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், நீங்களும் நானும் சேர்த்துதான், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அப்ப அந்த உன் சந்ததி என்று சொல்லி ஒரே ஒரு சந்ததி தான் சொல்றாரு. அந்த சந்ததி யாரு? கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படி அந்த ஒரே ஒரு சந்ததி கிறிஸ்து. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி தான் இயேசு. எப்படி? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. யாரு? ஆபிரகாமுடைய குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்சம். அப்ப இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததி. இதன் நிமித்தமாக சந்ததி சந்ததியாய் கர்த்தருடைய சந்ததி உருவாக்கப்படுகிறது. சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 30வது வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படும் சொன்னாரே. அதைத்தான் கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது ஒரு சந்ததி என்று, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று வாசித்தோம். கலாத்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அந்த சந்ததியாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய சந்ததியாக மாறுகிறதற்கு பேரு தான் திருச்சபை. நல்லா கவனிங்க. அது இயேசு கிறிஸ்து மூலமாக உருவாக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு சபை உருவாக்கப்பட்ட விதம் எப்படி? இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு சபை உருவாக்கப்பட்ட விதத்தை வாசித்து அந்த பழைய ஏற்பாட்டு சபையில் இருந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு வந்திருக்கிறோம். ஆபிரகாம் மூலமாக. புரிஞ்சுக்கிடுங்க. ஆபிரகாம் மூலமாக புதிய ஏற்பாட்டு சபை, புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு வருகிறது இயேசு கிறிஸ்து மூலமாக. அதனால ஆபிரகாம் மூலமாக உண்டான அந்த சந்ததி கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான அந்த புதிய ஏற்பாட்டின்
சந்ததியை அறிந்து கொள்ள வேண்டும், சபையை தெரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டாம். அவர் ஏன் பிறந்தாரு? எதற்காக அவர் பிறந்தாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அதுக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? பாவத்தில் அடிமையா இருக்கிறவர்களை மீட்கிறது. ஆசிப்பமா, இயேசு கிறிஸ்தான் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனமும் 36வது வசனமும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று. அங்கேயும் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்துதான் மீட்கப்படுறாங்க. இங்கேயும் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்துதான் மீட்கப்படுகிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். அது உலக பிரகாரமான கானானுக்கு போகிறது. இது பரம கானானுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஆண்டவர் சொன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னா, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு சொல்லுகிறார். 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னையா? பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன பாவத்தில் இருந்து மீட்கிறதற்காக இயேசு வந்தார். அதை ஆங்கிலத்தில் ரிடம்ஷன் என்று சொல்லப்படுகிறது. அந்த மீட்டு கொண்டு வந்த அவரை ரிடீமர் என்று சொல்லுகிறது. ஐயா, நல்லா கவனிக்க வேண்டும். என் இயேசு வந்த நோக்கம் பாவத்தில் அடிமையாக இருக்கிறவங்களை பாவத்தில் இருந்து மீட்க. அது எப்படி மீட்டாரா? 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் மீட்டுக்கொண்டது ரத்தம் தான். அதுவும் ஆட்டுக்கடா அவன் மீட்டது. இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டு தான் ஆட்டுக்குட்டி தான். 1 வயசு, அதுவும் 1 வயசுக்குள்ள. இப்போ நாம நீங்களும் நானும் மீட்கப்பட்டது ஆட்டுக்குட்டியானவரால. மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே. அதற்கு தான் அவர் ரத்தம் சிந்தினார். அதற்கு தான் சிலுவையின் பாடுகள். அப்ப அந்த இயேசுவை குறித்து பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதி. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து. அங்கேயும் பஸ்கா பலி என்று வாசித்தோமே, இவரும் பஸ்கா பலிதான். ஐயா,
இவர் நம்மளை மீட்டு கொண்டதுக்கு நோக்கம் என்ன? The reason for redemption. கொலோசேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. பாவத்தில் இருந்து நம்மளை மீட்டு கொண்டார். எதற்காக? 18வது வசனத்தில் இருந்து, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபையாகிய சரீரம் சொல்லப்படுகிறது. அப்ப சபைன்னு சொல்லப்படுகிறது சரீரத்தை குறிக்கிறது. அந்த சரீரம் நீங்களும் நானும் தான். நல்லா கவனிக்க வேண்டும். வாசிப்போம். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சமாதானம் சொல்றது சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானம் சொல்லுகிறது. இருதயத்தில் உண்டாகக்கூடிய சமாதானம் நினைச்சிடாதீங்க. தேவனோடு கூட சமாதானம். ஏன்னா பாவத்தின் நிமித்தம் நம்ம அவருக்கு சத்துருவாக மாறி இருக்கிறோம். பாவத்தின் நிமித்தம் நம்ம அவருக்கு சத்துருவாக மாறினதுனால அவரோடு கூட ஒரு ரெக்கன்சிலியேஷன் உண்டாகிறது, ஒப்புரவாகுதல் உண்டாகிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எவ்வளவு பெரிய மீட்பது! உலகத்துக்காக மீட்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அந்த இரத்தத்தில் மீட்கப்பட்டு நமக்கு கோபாக்கினை தண்டனை கிடையாது. நாம் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை கிடையாது. வாசிப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரட்சிக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறது not for salvation. ரட்சிக்கப்படுகிறது சொல்றது பரலோகத்தை சுதந்திரிக்கிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமான தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமான ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறதுங்கிறது அவரோடு கூட போய் இருக்கிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் எதற்காக நம்மளை மீட்டுக்கொண்டார்? தேவனோடு கூட இருக்கிறதற்கு. அப்போ அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கொலோசையரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபையாகிய நமக்கு அவர்தான் தலை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம்
28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபையை குறித்து, சபை என்று சொல்லப்படுகிறது நாம தான். யார் யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு, யார் யாரெல்லாம் அவர் இரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றார்களோ அவர்களைத்தான் புதிய ஏற்பாட்டின் சபை என்று வேதம் சொல்லுகிறது. We are the church. வாசிப்போம். தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப அந்த மந்தை மீது கர்த்தர் எவ்வளவு கவனம் உள்ளவராயிருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க, ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிரு, அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க. இதைத்தான் இந்த சபையின் சரீரமாகிய சபைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த சபையை குறித்து அவருடைய மனைவி என்றும் மணவாட்டி என்றும் வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7ல் இருந்து வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப இந்த மனைவின்னு சொல்லப்படுகிறது பரிசுத்தவான்களை குறிக்கிறது. வாசிப்போம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். நல்ல கவனிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்யாணம் சொல்லப்படுகிறது அவருடைய ரகசிய வருகை. நல்ல கவனிக்க வேண்டும். அங்கத்தான் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு போய் இருக்க போகிறோம். இதை குறித்து ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19, 20, 23 வாசிக்க கேட்போம். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். 23 நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம். அப்போ எத்தனையோ புறஜாதிகளையும் அவர் மீட்கிறாரு. 20வது வசனம் வாசிங்க. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இந்த சபை என்று சொல்லுகிறது நீங்களும் நானும் தான். இதைத்தான் சபை கூடுதல் என்று என் ஆண்டவர் சொன்னார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. எந்த நாள்? அவருடைய வருகையின் நாள்.
காண்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடுதலை பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் காலத்திலே இந்த சபை கூடுதலை பற்றி அவர் என்ன சொன்னார்? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம், முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். பரிசுத்த சபைன்னு சொல்றாரு. ஏன் பரிசுத்த சபைன்னு சொல்றாரு? அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அதனால் அது பரிசுத்த சபைன்னு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டிலேயும் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்றாரு. லேவியராகமம் 19வது அதிகாரம் 30வது வசனம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி, அங்கதான் சபை கூடுற இடம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நல்லா கவனிக்க வேண்டாம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் சபையை குறித்தும் புதிய ஏற்பாட்டின் சபையை குறித்தும், பழைய ஏற்பாட்டின் சபையும் ஓய்வு நாளிலே கூட வேண்டும், புதிய ஏற்பாட்டின் சபையும் கூட வேண்டும். சபை கூடுதலோடு இன்றைக்கு முடித்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டின் சபை புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் வசன ஆதாரத்தோடு நமக்கு விளக்கி சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா.